வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் விற்றால் பாரபட்சமின்றி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க தமிழக அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சட்டப்பேரவையில் பேச்சு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பிரச்சனையில் இருந்து ஓடி ஒளிபவன் நான் அல்ல. சமூக விரோதிகளின் கையில் இருந்து மக்களை காப்பாற்ற கடும் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். விஷச்சாராய விவகாரத்தில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பெற்றோரை இழந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பெற்றோர் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் என அறிவிப்பு. விஷச்சாராய சம்பவத்தில் 2 நாளில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. விசாரணை அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் உறுதி. கள்ளச்சாராயம் தொடர்புடைய யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். போதைப் பொருளை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல். பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். காவல்துறைக்கு தெரியாமல் யாராலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதற்கு உடந்தையாக இருந்த ஆட்சியருக்கு என்ன தண்டனை, அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை, எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை? அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம, அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் விற்க முடியாது. அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் கருணாபுரம் சம்பவம் தொடர்பாக தனிநபர் ஆணையம் ஆலோசனை கூட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான விசாரணை ஆணையம் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேச வலியுறுத்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றிய அவை காவலர்கள். தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்திற்கு எதிர்ப்பு. விஷச்சாராயம் மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். விதிகளுக்கு உட்பட்டு கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினருக்கு உரிமை உண்டு எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு
இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். விஷச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்புகள், சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையை அரசு சரிவர சொல்வதில்லை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம். அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருந்துகள் இல்லை. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமிபெசோல். இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். கள்ளச்சாராயம் விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் ஆளும் கட்சியின் விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அந்த நிதியில பார்த்தீங்கன்னா கதவுல கோவிந்தராஜ் இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணை போகுது. விஷச்சாராயம் விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் காப்பது ஏன்? விஷச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்குமாறு அதிமுகவுக்கு சபாநாயகர் அப்பாவு அழைப்பு. அவை நிகழ்வில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குழப்பம் விளைவிக்க முயன்றதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் விளக்கம். ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். விஷச்சாராய பலிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து பாமகவும் வெளிநடப்பு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை என ஜி.கே. மணி கோரிக்கை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் பாஜக வெளிநடப்பு. தமிழகத்தில் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கடன் கொண்டு நடக்கும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இன்றைக்கி மனித உயிர் இழந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும்னு சொல்லி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் போயிட்டோம். மரக்காணத்தில் 14 பேர் பலியான போதும் தொடர்ந்து விஷச்சாராயம் விற்க அனுமதிக்கப்பட்டது எப்படி? தமிழ்நாடு அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தை தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்தார் நடிகர் விஜய். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். விஷச்சாராய விவகாரத்தில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் உள்பட 3 பேருக்கு ஜூலை 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்திய விவகாரத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் வரும் உயிரிழப்பு எண்ணிக்கை. அண்டை மாவட்டத்திலிருந்து கூடுதல் காவல்துறையினர் கள்ளக்குறிச்சிக்கு வரவழைப்பு. விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 30 பேரின் நிலைமை கவலைக்கிடம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் பேட்டி.
118 பேர் இப்போவுமே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதிலுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஒரு 5-6 பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. There are 30 patients that we are categorizing as critical in various medical கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாதவஞ்சேரி கிராமத்தில் விஷச்சாராயம் அருந்திய 2 வீட்டிலேயே இறந்து கிடந்த சோகம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. மெத்தனால் வழங்கிய சின்னத்துரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜோசப் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கோவிந்தராஜ் உட்பட 3 பேரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் 2 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. சென்னையில் இன்று 1 சவரன் தங்கம் 54,240 ரூபாய்க்கு விற்பனை.